ஆமா பகவானே என்னங்க அவன் உங்களை நினைச்சுதான் தவா இருக்கான் சிவசிவான்னு. ஆமாடி போய் வரத்தை கொடுத்துட்டு வாங்க. அப்படியா? என்ன நீ தான் சொல்லணும். பகவானே என்ன சிவசிவானு உங்கள் நோக்கி தவா இருக்கான். என்ன நோக்கி தான் இருக்கான். அப்ப நீங்க போகணுமா சக்தி பாரு நான் போகணுமா? நான் தான் போகணும். போயிட்டு வாங்க, போய் வரத்தை கொடுத்துட்டு வாங்க. அப்ப நான் போயிட்டு வரவா? போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். எங்க வேணாலும் என்ன விரட்டி விட்டுருந்த பாரு. போற இடத்துல பொம்பளைய பார்த்து சிரிச்சிட கூடாது. சிரிக்கவே மாட்டேன். நீ ஏற்கனவே பார்வதி நான் ஒருத்தி இப்படி அழகா இருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன உங்க கொண்டைக்குள்ள ஒரு கொண்டாட்டி வச்சிருக்கிறாச்சு கூடுதா பகவானே. ஏமா உனக்கு வேணுங்கிற குழந்தைய கொடுத்தாச்சு. இனி பிற நான் என்ன செய்யணும் மாட்டேன். ஏன்னா இருக்கு என்ன விட உனக்கு அழகு யாரு இருக்கா? இந்த அழகா என் அம்மாவன் செயின்னு தான் அழகா இருக்கு. என் ஆக்கங்கிட்ட கழுத வேற ஒன்னும் சரியில்லை. என்ன பார்த்துன்னு கல்யாணம் முடிச்ச பகவானே. மண்டையில வேற முடியும் இல்ல, ஒரு மயிரும் இல்ல. மயிர் முடி. ஏ தம்பி என்ன பகவான் வரம் கொடுக்க கைலாசத்தை விட்டு பூலோகத்துக்கு அரக்கனுக்கு வரம் கொடுக்க போறாராம். ஆமா ஏ பகவானே பகமருளே என்ன பார்வதியால் வார்த்தை கேட்டு போய் வரத்தை கொடுத்துட்டு வாங்க. சரி ஆண்டவன் பாக்காரு. என்ன சக்தி பார்வதி கைலாசத்தை நீ பாத்துக்க. கைலாசத்துல சக்தியும் இல்ல சிவனும் இல்ல, கைலாசம் இருளடைஞ்சு போயிடும். ஆமா நீ கைலாசம் இருந்துக்கு நான் போய் வரம் கொடுத்துட்டு வரேன். சரி ஆண்டவன் சிவபெருமான் எப்படி வராரு பாருங்க. எப்படி ஐயா? என்னங்காலை நல்ல வாகனத்தில் 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 வாகனத்துல கரை கண்ட சிவனார் ஏறி வருகிறார். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. சரி முருகப்பெருமானுக்கு என்ன வாகனம்? அவருக்கு மயிலு. அழகு பிள்ளையாருக்கு என்ன வாகனம்? அவருக்கு மூஞ்சூறு. என்னது மூஞ்சூறு? மூஞ்சி வருவதா? இது பெருச்சாளி. அப்படி புரிதமாய் சொல்லு. ஆமா நானும் முகரக்கட்டையில ஊர்ல தான் எடுக்கணும்னு வச்சுக்கிட்டேன். என் முகரக்கட்டையே சொல்லாதோம். எனக்கு இருக்குதுல நான் ஒரு வந்து அழகா இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. இந்த பஸ் விட்டு இறங்கி வரும்போது இந்த தாய் குளம் தெரியும். என்னோட அழகு இந்த நான் செட்ல யாருமே கிடையாது. ஆமா நான் இந்த கோயில் முடிவுல போய் இந்த தாடி எடுக்காம வந்துட்டேன். ஏ தம்பி என்னன்னே இந்த பார்வதியை விட உலகத்துல அழகு யாரும் கிடையாது. யாருமே கிடையாது அப்படின்னு பார்வதியை கைலாசம் வச்சுட்டு பகவான் பூலோகத்துக்கு கரை கண்டனாக சிவபெருமான் காலை வாகனத்துல ஏறி வாராராம். காலமாட்டில ஏறி தண்டாக்குன்னு வாராரு. அந்தகாசூரன் தமருக்காம் பாருங்க. கரையாம் புத்தா உட்கார்ந்துகிட்டு ஆமையா சிவபெருமானாகப்பட்டவர் தேடி வராரு பாருங்க. சரி ஏ அரக்கனே ஐயா வாருமையா 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 தவம் இருந்த விவரம் என்ன? அரக்கனே வாருமையா வாருமையா தவம் இருந்த விவரம் என்ன? என்ன பகவான் எங்கப்பா இருக்கு அந்தகாசுரா? நான் ஒரு வீட்டுக்குள்ள நான் சிவபெருமான் வந்திருக்கேன் ஐயா. ஐயா நீங்க உனக்கு வரம் கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். 12 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். அவன் சிவசிவானு வாயை மூடாம திரும்பி மந்திரத்தை ஓதி தவம் இருக்கானா? ஆமா 12 வருஷமா தவத்தை கேட்டு அந்தகாசுரனை பாப்பறக்க ஆண்டவன் சிவபெருமான் வராரு பாருங்க. அவன் வராரே. அரே அந்தகாசுரா ஐயா நான் தான் அந்த ஆண்டவன் வந்திருக்கேன்ப்பா. சரி உன் கரையாம்புத்த விட்டு வெளியே வா. உன் புத்த தூக்கிட்டு வெளியே வா. நான் உனக்கு வரம் கொடுக்க தாரேன். ஐயா நீங்க கொடுப்பேன்னு தானே 12 வருஷமா தவியா வந்திருக்குது. சிவபெருமான் தானா? இது ஒரு மாதிரி தெரியுது. இல்ல வேற யாரும் தான் வந்திருக்காங்களா? யாரோ வேஷம் போட்டு வந்த மாதிரி இருக்கு. யாரோ சட முடியலாம் வந்திருக்கு. யாரோ ஒண்ணும் போடாம வந்திருக்கு. ஐயா உச்சில கொண்டெல்லாம் போட்டிருக்குல்ல. ஆமா கீழே வேற பாம்பு தொங்குது, மேல கழுத்துல ஒரு பாம்பு தொங்குது. அங்கங்க பாம்பா கொத்து போட்டு யாரா இருக்கும்? ஒருவேளை பாம்பாட்டியா இருக்குமோ? இத பார்க்க சிவபெருமான் மாதிரி தெரியலையே, பிள்ளையார் மேல தெரியுது. ரொம்ப குண்டாவல தெரியுது. தம்பி போன வருஷமே நமக்கு ஃபேன். இந்த தம்பி வந்து தம்பி தான் நமக்கு எப்போதும் கூடயே இருப்பான். அதானே சிரிச்சு சிரிச்சு நம்மளை சிரிப்பான். ஏ தம்பி என்ன ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து அந்தகாசுரன் யாருன்னு கேட்டான். யாருதான் கேட்கான். யாரு பாம்பும் கழுத்துமா நிக்காரு தெரியலையே. உடம்பெல்லாம் சாம்பல புலிசிட்டு நிக்காரு. காய் வயசு கையை கட்டிட்டு நிக்காரு ஒருத்தர். இது யாரா இருக்கும் தெரியல. கேக்கா பகவானே என்ன எனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கு சிவன் தானா? நீங்க தானா? இல்ல வேற யாரும் வந்திருக்கீங்களா? மாத்தி கேட்டக்கூடாது. வேற யாரும் வந்தா நான் தவத்தை கலைக்க மாட்டேன். ஆமா சிவன் தான் வந்திருக்கேன். தவத்தை கலைச்சு வரத்தை கேட்கேன். சரி எப்பா என்னையா? அந்தகாசுரா ஐயா நான் தான் சிவபெருமான் வந்திருக்கிறேன். அது நீங்க தானா? அந்தகாசூரனாகப்பட்டவன் தவத்தை கலைத்து கம்பத்தை விட்டு கீழறங்கி கேட்காம பாருங்க. என்னையா? ஆண்டவா என்ன நான் கேட்ட வரத்தை தருவீரா? தருவேன் தருவேன். கேட்ட வரம் தரணும். எனக்கு என்ன செய்ய தெரியுமா? என்னையா? எனக்கு சத்தியம் தான் செய்ய வேணும். சாட்சகாதி சிவபெருமான் சத்தியத்தை செய்வீரா? கேட்ட வரம் தருவீரா?
ஆண்டவா ஏ பகவானே நான் கேட்ட வரம் தரதுக்கு நீ சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் செய்யுங்க. அந்தகாசுரா என்ன இந்த சிவனாருக்கு சத்தியம் பிடிக்காதப்பா. எனக்கு பிடிக்கவே செய்யாது. அரக்கனுக்கு சத்தியம்னா சத்திய சக்கர பொங்கல் மாதிரி. பொங்கல் சக்கரை பொங்கல் பாயாசம் இன்னைக்கும் பாருங்க என்ன ஒரு சில ஆட்கள் சண்டை போட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? அந்த கோயிலுக்கு போய் சத்தியம் பண்ணி காமிக்க அதுக்கப்புறம் கள்ள சத்தியமா இருக்கும். எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் சத்தியம் பண்ண மாட்டாங்க. சத்தியம் பண்ணா வீட்டுல சாப்பிட கூடாது, கை நினைக்க கூடாது. ஒரு கோயில்ல போய் சத்தியம் பண்ணிட்டாங்களா ஆமா அன்னைக்கோட அவன் அழிவு முடிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நேருக்கு நேரா பார்த்தாலும் மூஞ்ச சிலிப்பிட்டு வந்துடும். கோயில்ல சத்தியம் யாரும் பண்ணக்கூடாதுல்ல. ஆமா அது கள்ள சத்தியம் பண்ணக்கூடாது. கள்ள சத்தியம் தான் இப்ப நிறைய நடக்கு. அந்தகாசுரன் சிவபெருமான பார்த்து கேட்கான். என்ன என்னங்க எனக்கு சத்தியம் பண்ணுங்க நான் வரத்தை கேட்க. ஐயா நீ சத்தியமா பண்ண சொல்லுத. ஏன் அந்தகாசுரா என்ன முன்னதொரு காலத்துல வல்லரக்கன்னு ஒரு அரக்கன் வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கி வரத்தை வாங்கி அவனே அழிஞ்சு போயிட்டான். நீ அந்தகாசுரன் என்கிட்ட சத்தியம் கேட்காதப்பா. சத்தியம் பண்ணுவீர்னு நான் வரத்தை கேட்கேன். அப்படியா? ஏ அப்பா அரகா என்னங்க? ஏ அந்தகாசுரா சொல்லுங்க. உனக்கு சத்தியம் பண்ணதா சிவன்ட்டு நீ வரத்தை கேட்காத. சரி அங்க பிரம்ம லோகத்திலே பிரம்ம தேவன் ஒருத்தன் இருக்கான். ஆமா அவன்கிட்ட போய் நீ சத்தியம் பண்ணு. என்ன மரியாதை இல்லாம சொல்லுதிய? ஏன் தெரியுமா? படைக்கும் தொழில் செய்யக்கூடியவன் பிரம்மதேவன். ஆமா நான் உனக்கு சத்தியம் பண்ணிட்டேன்னா உலக மக்கள் எல்லாரும் என்கிட்ட சத்திய வாக்கு கேட்பாங்க. எல்லாம் கேட்பாங்க. அது சிவனாருக்கு பொருத்தம் இல்லப்பா. சத்தியம் கிடையாது. ஆண்டவா என்ன பகவானே ஐயா நீர் எனக்கு வரம் கொடுக்கிறதுக்கான 12 வருஷம் தான் இருந்தேன். ஆமா ஆண்டவன் தான் சொல்லுதேப்பா அந்தகாசுர பிரம்ம லோகத்துக்கு போ பிரம்ம தேவன்ட்ட கேளு. சரி அவன் சத்தியத்துக்கு கட்டுப்படுவான். ஆமா அந்த அந்தகாசுரனாகப்பட்டவன் சிவனாரை வரம் கொடுத்துக்கணும் வேண்டும் என்று சொல்லி இன்னும் எங்க வரம் பாருங்க. தேவலோகம் தான் கடந்து லோகத்திலே பிரம்மதேவன் நோக்கியல்லோ அரங்கேற்க வாரானையா. அந்தகாசுரனாகப்பட்டவன் பிரம்மதேவனை நோக்கி வாரான். ஆமா பிரம்மதேவனுக்கு என்ன வேலை? பிரம்மதேவனுக்கு படைக்கிற வேலை, கொடுக்கிற வேலை. அதாவது உலக மக்கள் உயிரை படைக்கிற வேலை. ஆமா ஒவ்வொரு நாளும் படைக்குதல் செய்வார் இல்லையா? சரி அப்படி படைக்குதல் செய்யக்கூடியது நான்முகன் தேவன் பிரம்மதேவனாகப்பட்டவர். அப்ப 4 பட்டக்காரரு. எப்பா பிரம்மா என்னையா பிரம்மலோகத்துல 4 முகத்தோட இருக்கிற நீர் தானே? இங்க வாரும் ஐயா. என்ன நான் தான் அந்தகாசுரன் வந்திருக்கேன். அவர் முகம் மட்டும் தான் 4 இருக்குமா? இல்ல 4 முகம் மட்டும் தான் இருக்கும் தம்பி. ஆண்டவன் நோக்கி கேட்க வரத்துக்கு கேட்க பிரம்மதேவன்ட்ட போயிட்டான். சரி ஏன்னா சிவந்தனை அனுப்பிட்டு இருக்காரு. அவர் தானே போக சொன்னாரு. பிரம்மதேவன்ட்ட போய் அந்தகாசுரன் என்ன வரம் கேட்காம பாருங்க. என்ன வரையா? அரே மன்னா பிரம்மதேவா உலக மக்களை படைக்க தொழில் செய்யக்கூடிய பிரம்மா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? எனக்கு சத்தியம் தான் செய்ய வேணும். சத்தியம் பண்ணணுமா? ஆமா உடனே பண்ணும். நான் ஏற்கனவே அங்க கேட்டோம்ல சிவபெருமான் பண்ண மாட்டேன்ட்டாரு. அவர் வளர்த்திட்டாரு. நேர் பண்ணிருந்தா உங்களை தேடி வந்திருக்கேன். நேர் பண்ணிருந்தா உமர் தானே. ஓ எங்க அப்பா சிவபெருமான் தான் அனுப்பிட்டு இருக்காரா? ஆமா இது அந்தகாசுரா என்ன நான் சத்தியம் பண்ணிருந்தேன். சரி சத்தியம் பண்ண அந்த வரம் உனக்கு தான் திரும்ப எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஏதோ நீ 12 வருஷம் தவம் இருந்துட்ட. நான் அரக்கமில்ல தவம் இருந்ததுனால உனக்கு வரத்தை கொடுக்க வாங்க கொடுங்க ஐயா. பிரம்ம தேவனாகப்பட்டவனை பார்த்து கேட்கான் அந்தகாசுரன். என்ன என்னையா என்ன கேட்காம பாருங்க. நான் அழிய வேண்டாம் பெண்ணால அழிய வேண்டாம் ஆனால் அழியக்கூடாது. ஆமா நான் ஒரு பெண் அழியக்கூடாது. பெண்ணு கட்டானாலே அழியக்கூடாது. ஏ பாவி என்ன ஆனாலே அழியக்கூடாதுன்ட்டான் பெண்ணாலே அழியக்கூடாதுன்ட்டான். எப்படி இந்த வரத்தை கேட்ட பாதி ஆண்டவனால அழியக்கூடாதுங்கிற வார்த்தை வாங்க மாட்டான். அவன் எப்பவும் மறந்து இருந்தான். ஆணும் பெண்ணா உலக மக்கள் தானே. ஆமா ஆண்டவனையும் மக்களையும் சமமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனாலையும் அழியக்கூடாது பெண்ணாலையும் அழியக்கூடாதுன்னு வாங்கின பாவி அந்தகாசுரன். சரி அவன் ஆண்டவனால அழியக்கூடிய வரத்தை வாங்க மறந்துட்டான். அவன் மறந்துட்டான். அவன் வரத்தை வாங்கிட்டு சும்மா இருந்தானா என்ன செஞ்சா? எப்படி வரான் பாருங்க. எப்படி ஐயா வரம் வாங்கும் மட்டும் குனிந்தேன் கொடுக்க மட்டும் குனிந்தேன் அடுத்த பின்னே நிமிர்ந்தேன். வர வாங்கினது வரைக்கும் தான் குனிஞ்சு நிக்கான். குனிஞ்சு இடந்திருக்கான். வர வாங்கினதுக்கு அப்புறம் நிமிர்ந்து நிக்காங்க. வேலை முடிஞ்சோட நிமிர்ந்துருவாங்க. தம்பி இன்னைக்கு ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. என்னையா காரியம் ஆவது வரைக்கும் ஆசை மச்சாம்பா அண்ணம்பா தம்பிம்பா மாமம்பா கொழுந்தம்பா தடை விட்டுட்டு இருப்பான். காரியம் முடிஞ்சு போச்சா அவங்க கிடக்குறான். நீ ஒரு பாதைக்கு போ நான் ஒரு பாதைக்கு போறேன். அவன்
அவனுக்கு அனுபவம் பேசுது. ஆமா இவனே ஒரு பிச்சைக்கார பைய. இவன்ட கடந்து அங்க புழு புழுன்னு இருக்கும் அப்படி. ஆமாமா பிச்சைக்கார பையன் கொடுத்தாலும் வாங்கி தானே போறீங்க. ஆமா அது வேலை முடியுற வரைக்கும் தான். ஐயா வேலை முடியுற வரைக்கும் தாமா. யானே எனக்கு நீ தான் அப்படி கொடுப்ப. அப்படி நல்லா கொடுத்தாரு அண்ணன். கொடுத்து முடிச்சாதான் அதுக்கப்புறம் நீ போக மச்சானா பஸ்ல போறேன் ட்ரெயின்ல போ. ஆமா இவன் என்ன மைத்த கொடுத்தாம்மா. ஏய் என்ன மைத்த கொடுத்தான்னு சொல்லாத. ஆமா யோ சதாமுனீஸ்வரன் கொடுக்கத்தான் உனக்கு நான் கொடுக்கேன். ஆமா எல்லாம் அவர் அவனுக்கு அடுத்த வருஷம் ஒரு பங்கு கம்மியாக்கிடுவாரு. அப்ப கடைசியில உங்களை சேர்த்துட்டீங்களா அந்த லிஸ்ட்? ஏ தம்பி என்னனே அவர் அனுக்கிறம் இருக்க போய் தான் 2வது வருஷம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இங்க மட்டுமா? ஐயா அருள் நாங்க வந்து படிக்க முடியுமா? உலகமுள்ள போய்கிட்டு இருக்கோம். அம்மா இருக்கக்கூடிய மாரி வாசல தை மாச கடைசி வெள்ளிக்கும் ஆடி கடைசி வெள்ளிக்கும் படிக்கும். அங்க ஏறணும். அது மட்டுமா? அதுக்கு அடுத்து ட்ரெயின்ல ஏறணும். போன வாரம் தான் சென்னையில போய் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வந்தோம். ஐயா பேரை சொல்லி இவருக்கு தான் கொடுத்தாங்க. முனியசாமி பேரை சொல்லி எங்களுக்கு வில்லுப்பாட்டுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. ஒரே ஆளு வருதான். விநாயகர் சதுர்த்திக்கு நமக்கு வில்லுப்பாட்டு சென்னையில. சரி ட்ரெயின்ல போனோம். அடுத்த அக்டோபர் 5 அங்க இருக்கு. அங்க இருக்கு பெருமாள் கோயில்ல புக்கிங் பண்ணி போவோம். ஏ தம்பி என்னனே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான்ட்ட வரம் கேட்க போன அந்தகாசுரன் பிரம்மன்ட்ட கேட்க போயிருக்கான். ஆமா பிரம்மனும் சத்தியம் பண்ணிட்டாரு. ஆமா மரத்தை வாங்குது வரைக்கும் சிவசிவா பிரம்மானு குனிஞ்சு நிமிந்தான். ஐயா மரத்தை கொடுத்தாச்சா போடா விட்டு போடா பிஸ்கோத்துன்னு எந்திரிச்சு போயிட்டானா. ஆமா அந்த பிரம்மதேவனை மதிக்காம போறானே இந்த பாதாளோகத்து அந்தகாசுரன். ஐயா அப்பதான் பிரம்மதேவன் சொல்றாரு என்ன நீ போறியா? போ போ நீ வாங்கின வரம் உனக்கு தாண்டா அந்தகாசுரா திருப்பி உன் முதுகுலே குத்தும் என்று சொல்லி கொண்டவன் எப்படி வரான் பாருங்க. எப்படி ஐயா? ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வாரா சூரனவே பெருநடையா ஓடி வாரா ஓட்டமும் பெருநடையா ஆண்டவன் தந்துட்டாருன்னு வேகமா ஓடி திங்குதுங்க 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 எல்லாம் லேப்டாப் வயசான ஆளுங்க கூட்டிட்டு இப்படிதான் ஓடுனானா? ஐயா திங்குதுங்கன்னு ஓடணும்னு சொன்னாங்க. கரெக்டா மியூசிக் ஜாயிண்ட் அடிக்க வேண்டாம். ஏன் தங்குன்னு ஓடக்கூடாதா? அவன் நங்குனங்கன்னு கூட ஓடுவான். அது அவன் இஷ்டம். அவன் இஷ்டத்துக்கு ஓடி வாரான். பிற உமார் மாதிரி இப்படி ஆளாத்தி எடுத்துக்கிட்டா வருவாங்க. பெரமதேவன் வரத்தை கொடுத்துட்டாருன்னு வேகமா வந்தாம்ல. ஆமா சாமி பிறட்டதுக்கு அப்புறம் தான் உன்னைய வச்சு செய்யறான் இல்லையான்னு பாரு. செய்யுங்க. ஏ தம்பி நீ ஒரு நாள் தானே செய்விய? ஆண்டவருடைய அருளாலே வரத்தை வாங்கிட்டு வாரான் பிரம்மதேவன். ஆமா அந்த சூரனாகப்பட்டவன் ஓட்டமும் திருநடையும் ஓடி வாரானா. ஆமாய்யா. அப்பதான் நாரதர் பார்த்தாரு. நாராயண பாவி பயிலுக்கு இந்த ஓட்டம் தேவை இல்லையே. எதுக்கு இப்படி ஓடுதான்? இவன் ஓட்டம் என்னத்துக்கு ஒரு இடத்துல இருக்கானா? வேகத்தோட இல்லையாங்க. அங்க போறான் வாரானே அந்த காசுரம் என்ன ஓட்டமா ஓடுதான் கைலாசத்துல. ஆமா நாரதர் கேட்காரான். என்னய்யா? அந்த காசுரா ஐயா நீ வரத்தை வாங்கிட்டியா? ஆமா அவன் வரத்தை வாங்கிட்டு எப்படி போறான் பாருங்க. எப்படி ஐயா? ஆண்டவன் தான் எனக்கு அடிமை உமை எனக்கு அடிமை மூத்தவன் தான் எனக்கு அடிமை இளையவன் தான் எனக்கு அடிமை. ஏன் நாரதா? என்னையா? அந்த ஆண்டவனே எனக்கு அடிமைப்பா. அவனே எனக்கு அடிமை. அந்த ஆதி சக்தியே எனக்கு அடிமை. இவளே எனக்கு அடிமை. அந்த அம்மாவும் பாவையா. ஐயோ பாவம். கதை கேட்ட பாடு இல்ல. அது அந்த ஆட்டுக்குட்டியோட கிடந்து மல்லுதான் கெட்டுதா அந்த அம்மா. அது காய் அடிக்காத அது சொன்னே மாட்டேங்க. ஏ தம்பி என்ன அவன் எப்படி வந்திருக்கான் பாரு. எப்படி எப்படி ஆண்டவன் தான் எனக்கு அடிமை. ஆமா ஆதி சக்தி தான் எனக்கு அடிமை. அந்த ஆண்டவனாகப்பட்ட மூத்த மகனாகப்பட்ட விநாயகன் எனக்கு அடிமை. இளையவன் அழகு முருகனும் எனக்கு அடிமை. எல்லாம் எனக்கு அடிமை. எல்லாம் வரத்தை வாங்கிட்டானா ஆனாலே அழியக்கூடாது பெண்ணாலே அழியக்கூடாதுன்னு. ஆமா ஆண்டவனால அழியக்கூடாது வரத்தை வாங்க மறந்துட்டான். அது மட்டும் அடிமைன்னு சொன்னானா? என்ன சொன்னா? அந்த தேவகாரி தேவலோகம் எனக்கு அடிமை சொல்லுவானா? எனக்கு அடிமை சொல்லுவானா? தேவலோகமே எனக்கு தான் பாடி எல்லாமே எனக்கு அடிமை தான். ஏ தம்பி தேவலோகத்துல யார் இருப்பா? இவனுக்கு என்ன தெரியும்? தேவலோகத்துல தேவாதி தேவர்கள் இருப்பாங்க. கூறுகிட்ட குப்பை. ஐயா இவன் பொண்டாட்டி எத்தனை ரூபாய் சம்பளம் தானே தெரியாது. இந்திரான்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்திராவா? ஐயா தேவலோகத்துல தேவாதி தேவர்கள் இருப்பாங்க. ஆமா அந்த இந்திரலோகத்துக்கு இந்திரன் எனக்கு அடிமை. அந்த பிரம்மதேவனை எனக்கு அடிமைன்னு ஓடுதான். அந்த காசுரம் என்ன சொன்னா பாருங்க. ரம்பை வந்து ஆட வேணும் ஆட வேணும் உர்வசியும் ஆட வேணும் ஆட வேணும் நடனம் ஆடுவதா ஆடுவதா சந்தோஷமா இருக்க வேணும் இருக்க வேணும். ரம்ப
வந்து எனக்கு ஆடணும், ஆமா மேனகா எனக்கு ஆடணும், ஆமா ஊர்வசி எனக்கு ஆடணும், எல்லாம் வந்து லைன்ல நிக்கணும். எனக்கு தேவலோகத்துல ஆடுற மாதிரி அந்த சூரனுக்கு ஆட்டம் போடணும். இங்க ஒரு குத்துக்கான போடணும். போடுவாங்களா? அவங்க எப்படி போடுவாங்க? அவன் அந்த வரத்தை வாங்கினதுனால, ஆமா அழியா வரத்தை வாங்கினதுனால அந்த காசூரன் கேட்காம பாருங்க, என்னையா எனக்கு தேவாலோகத்துல எப்படி ஆடுதாங்களோ ஆமா ரம்பை, ஊர்வசி, மேனகா, திரோத்தம எல்லாரும் எனக்கு வந்து ஆடணும்.